ஹலோ கைஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை நியூ vlog. ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ என்ன வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தா புரியும். ரொம்ப நைட்லாம் தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு. இதே மாதிரி ரெடியாக டீ குடிச்சிட்டு டவுஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருப்பேன்லாம் கட்டிச்சிட்டு. கௌசி நீயும் தான் கௌசி பருத்தி எடுத்துன்னு ரெடியாரு. என்ன சும்மா தானேங்கிற? ஒரு 2 மணிக்கு வா. சீக்கிரமா மாமா கழுவிட்டு வா. வந்து தான் ஆகணும். தூங்குது. மெதி மெதி பெரிய பொண்ணு முன்னாடி இந்த இடத்துல தூங்கிட்டு இருக்குது. ஓடு ஓடு. நீ மேலே கம்பியை பிடிச்சிக்கா, அங்கே பிடிக்காத கம்பி. இன்னும் தாத்தா தான் போட்டாரு. நாம கழட்டி விட்டோம். தாத்தா போட்டது நீ உங்களுக்கு என்ன ஆரம்பிச்சு? தாத்தா எல்லாத்தையுமே ஆயிரத்தோட மீது எல்லாரும் ஏறி பறிச்சு என்ன நம்ம ஆயா கூட்டிட்டு ஃபோன்ல இருந்து பார்க்கும்போது ஏதோ மேகம் வர மாதிரி இருக்குதுண்ணா. நடுவுல கையா போறவா பஞ்சு அள்ளி இப்படி நல்லா தட்டி விட்டு வைக்கணும். பருத்தி கொட்டை, இந்த பருத்தி கொட்டை பிரிச்சு எடுக்கிறோம். இதுலதான் விலையே இருக்குது. பஞ்சு கூட ஜம்ஜி டம்மி. என்னண்ணா அழிப்பறேண்ணா, அழிப்பற நீ ஏறி மீதி. ஃபஸ்ட்டு ஒரு 2 இது அழிப்படுங்க, அடுத்து நான் வந்துடுவேன். ஏறதா? நான் ஏற விட. சாக்கே அப்படிதான். ஓலத்தெல்லாம் அழிச்சுட்டு பார்க்கணும், நடுவில் குதிக்கணும் மாட்டீங்க. சம்பளம் சேர்த்து கொடுத்துட்டாங்களாப்பா? அங்கதான் ஓனரே தரலாம். அங்க ஓனரே வா. ஆளே தேவைப்படுதானே? ஏன் ஆல்ரவுண்ட் கீழே நான் அப் அண்ட் டவுன் ரைட்ல. ஏன் தாங்கதாண்ணா? சார் சாக்குள்ள போயிடுச்சு. சாக்கு வெளியே சரி கேட்டு சொல்ல. அப்படி இப்படி கூப்பிடு. தேவைப்படுமா தேவைப்படாதா? ஆளு எப்படி இருக்கும்? அவங்க வந்து உன்னை கட் பண்ணிடுறாங்க. போட்டேன் இப்படி பண்ணிட்டு எடுத்துக்கணும். சி அப்படியே சொல்ல ஜாயின் பண்ணி விடலாம். அவ்வளோ பியூராக இருக்குது. கட் ஐஸ் பார்த்தீங்கன்னா வந்து டீ டைம். எங்கே பாருங்க, மாவுளி மட்டும் டீ உசாராக வாங்கிட்டான். அப்பா டீ சித்தவாராட்ட பேசிட்டு இருக்காரு. பணம்லாம் அப்படி பணம் காட்டா 320,000 வாங்கியிருக்காரு. இங்கே பாருங்க, எங்கள் அப்பா பெரியப்பா பார்த்தியா சின்சியர் வேலை செஞ்சுட்டு இருக்குது. டேய் ஏறமாப்பா கூட இங்கே பாரு, பெரியப்பா பார்த்து எவ்வளோ சின்சியர் வேலை செஞ்சுட்டு இருக்குது. நீங்களும் டீ டைம் பிரேக் எடுத்துக்கிட்டு பெரியப்பா பார்த்து எல்லாம் கற்றுக்கங்கடா. டே
வர்றா நோ பிரேக் ஒன்லி ஹார்ட் ஒர்க் மூர்த்தி 20,000 பணம் தரணும். நெவர் கிவ் அப் டன் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியப்பா பாரு நெவர் கிவ் அப் ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அப்பாவுக்கு முத்துமணி ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் அப்பா தானே செதுக்குது நான் செதுக்கி நான் டீயா சாயா நினச்சிருந்தேன் டீயை கல்ல முத்து மாதிரி விரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. சித்தப்பா வந்து டீ குடிக்கிட்டு அங்க பாரு சவுண்ட் வருதா? சித்தா ஃபோன் பேசிட்டு இருக்குது நான் பாரு யாரமா மாதிரியே குடிக்கிறான். பசங்களோட சண்டை போட்டு பாரிசுப்பா கழுத்துல சண்டை இது காயம் கழுத்துல சண்டை நடக்குது. செட்டு சேர்க்கு சேர்ந்துட்டு பசங்களை அடிச்சுக்கிட்டு ஏய் என்னடா சொன்னவே சண்டை ரவுடி ஆயிட்டு சி புண்ணு கீழே கீழே ஒரு பையன் எப்படியாவது அமுத்த மாட்டேங்குன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆமா நான் கெஞ்சிட்டு புடிங்க சீக்கிரம் தான் கேட்க மாட்டேங்குறீங்க. நீ போன பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு போன பேசிட்டு போனுக்கு இது என்ன கிடக்குது? சிவா இப்போ நான் மியூட் போகிறேன் பாருப்பா. நீ ஃபோன் எடுக்க மாட்டேன். சீக்கிரம் சிவா நீங்கள் ஃபோன் எடுத்ததுனால தான் ஸ்பீடாக குறைஞ்சிச்சு நீ இன்னமாடா குடிக்கிற தினேஷ் வந்து ஏறு ஏட்டா ஏட்டா நீ கையிலே அமுத்த போட தள்ளி போடு. சரி பேசாமல் இதே எடுத்துருந்துடலாமா உழக்கா எதுக்கும் மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க எதுக்காக மிஷின் கண்டுபிடிக்க மாட்டாங்க சரி இருங்க இதுக்கெல்லாம் மிஷின்லாம் இருக்குது. நீ நல்ல பருத்தி மட்டும் வந்து எடுத்துக்கோ. ஏய் யாருமே எல்லாமே நல்ல பற்றி தான் விழுந்துருவேன் அது பிடிச்சிருக்கா? பிடிக்கிறதுல நீ சும்மா தவிர குதிச்சு என்ன பண்றது? இறங்கிக்கிட்ட போதுடா விட்டுரு. இந்த மூட்டை எப்படி எங்க ஸ்கேர் நீ போன் பேசுறதுனால வேலை பண்ணுங்க. போனோம் ஐஎஸ் வந்துருக்கோம். படிக்கிற பசங்க வேலை செஞ்சுட்டு போன் பேசிட்டு இருந்தாங்க. போதும் போய் தாண்டா ஏந்துங்க பருத்தி அந்த டஸ்டெல்லாம் போய் டக்குன்னு பிடிங்க பிடி தொண்டையில மாட்டீங்க. வாரத்தில் போகலாம் வந்துட்டு அவஞ்சஸ் எல்லாம் அசம்பிள் ஆகுங்க சீக்கிரம் கொஞ்சமாக போடு. சரி இரு சார் ஃபஸ்ட்டு மூளைக்கு நல்லா அழுத்தி விட்ருங்க. மூளை நீங்கள் வந்து கொஞ்சம் இது விட்டுறீங்க அதனால் மேலே பார்ப்போ கோணையே பெண்டாகி போயிடுது. நான் வச்சிருந்து பிடிச்சி நல்லா 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 அது மூலம் மௌலிராஜன் அடுத்து பெருப்பா ஏற்றி விடுங்க. பெருப்பாத்தை ஏமாற்றிட்டு அது அதை விட்டு ஆ கூட்டாத இருக்காமா அங்கே போட்டு கூட்டு மணி எத்தனை மணி? 10:43. அள்ளி போடுறா அடி பண்ண நடு அள்ளிப்படு டீ பிரேக்குன்னு சொல்லி 1 மணி நேரம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் பிடி கடைசி மூட்டை. போடு அவ்வளோதான் கடைசி. அரை மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகும். அந்த அரை மணி நேரத்தில் திரும்ப இப்போ பார்த்து டைம் எப்படி யூஸ் பண்ணி எங்கே சித்தா ஃபோனு? உள்ள போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்துருப்போம். மணி எத்தனை தெரியுமா? 2 மணி. போகுதுடா மேலே ஏறி மிதிக்கிட்டா பிடிச்சி வைரா மிதிப்பேனா அப்பா கண்ணப்பார். நாளைக்கு எல்லா கண்ணுமே சாப்பிட்டு போச்சு. இந்த பார்த்து பிடிச்சேன் ஏன்னா சாப்பிட்றாரு ஏன்னா நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். சித்தப்பா தான் அங்கே போகுது. நானும் கிளம்பு. மௌலிராஜன் செம தூக்கத்தில் இருக்கிறான். பா பார்த்தீங்கன்னா மணி 2 சொன்னால் நம்பவே தெரில. கால்குலேட்டர் பாருங்க இந்த கெடிய கிளாக்கை பாருங்க. ஃபோனில் கூட காட்டுறேன் சித்தா ஃபோனில். முருகன் போட்டால் தான் நல்லா தெரியும். பட் இருந்தாலும் பாருங்கள் டைம் வந்து 1:52. ஓ செம
தண்ணி வந்துட்டீங்களா? தண்ணி போகணுமா? ரசமா? தண்ணி வரலைங்க. நான் போய் தண்ணி ஆற்றி தரேன். அப்பா வாயில சோறு வெளியே. நான் குளிச்சுட்டு தான் வருவேன். நான் குளிக்கிறது 3 மணி ஆயிடும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி பாருங்க, நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க, நான் பொறுமையாக குளிச்சுட்டு வரேன். ஃபைனலி 2 மணிக்கு தடை குளிச்சுட்டு சாப்பிட போதே கிளம்புறேன். ஃபைனலி இதோ வரம்பா. ஃபைனலி 2 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிடவே போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாம் சித்தப்பா அப்பாலாம் சாப்பிட்டுட்டாங்க. பாப்பா இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு கிளம்பிட்டா. இப்போ சட்னிக்கு தான் எனக்கு கவுசி ஆளுங்க மாதிரி போய் தூங்கிட்டேன். மௌலி நான் மாதிரி ஃப்ளாட் ஆகிட்டான். 12 மணி வரைக்கும் மௌலி இருந்தான். மணி இப்பயே 2:30. என்ன சோர்த்திங்க 3 மணி ஆகி போயிடும். வயசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி இப்போ வந்து 2:30. பார்த்தவங்களே கிளாஸ் தெரியும். மணி வந்து 2:30. அப்பா சித்தப்பா பாப்பாலாம் வந்து இந்த எல்லாம் ரொம்ப டயர்டு, ரொம்ப பருத்தி எடுத்து ரொம்ப டயர்டு. ஸோ எல்லா பொருளும், அதாவது சாப்பாடு, சட்னி, ரசம், பொரியல், எல்லாம் தண்ணி குடத்து எல்லாமே கிட்ட வச்சுக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே சாப்பிட்டு போய் படுத்துட்டாங்க. எதுவுமே எடுத்து வைக்கல. எல்லாம் அப்படியே அசம்பிள் பண்ணி அடிச்சத்துல அப்படியே இருக்குது. நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வீடியோ எடுக்கிறது எனக்கு யாருமே இல்லை. ஸோ வந்து அதனால் நான் சிங்கிளாக சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் காலைல அம்மா தான் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளாம் டிசபிள் பண்ணி வச்சிடலாம். ஏற்கனவே எல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க. அவ்வளோதான். இனிமேல் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரி பண்ணதால மணி 3:30. காட்டில் எடுத்த பருத்தி, அதாவது அந்த பஞ்செலாம் வந்து கொஞ்சம் போய் சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து அதை சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மூட்டையில் போட்டு, ஆக்சுவலி பஞ்சு வந்து நம்ம மூட்டையில் போட்டு அப்படியே அடிக்கடிக்கு வந்தோமா அது கொட்டை டக்குன்னு மூட்டை மேலே வந்துடும். ஸோ அதனால் வந்து நம்ம மேலே ஏறி எல்லாம் மிதிச்சா தான் வந்து பஞ்சு நல்லா ஓரளவுக்கு மூட்டை ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்சா தான் நிறையா பஞ்சு நம்ம உள்ளே போட முடியும். இல்லைன்னா நம்ம அப்படியே கைதி அள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பஞ்சு வந்து மூட்டை டக்குன்னு நம்பிடும். ஸோ அதனால் மூட்டை அதிகமாக வரும். அது வந்து சொசைட்டி, அதாவது கவர்மெண்ட் கூட ஒன்று கொண்டு போனால் அங்கே வந்து அந்த பஞ்சு வாங்குகிற வியாபாரிகளும் வந்துடுவாங்க. ஸோ அதனால் வந்து மூட்டைனை வந்து நம்ம அந்த மோஸ்ட்லி எல்லாருமே அங்கே வரீங்க எல்லாருமே இப்படி பண்ணால் மட்டும்தான் மூட்டையை பஞ்சு கொண்டாட முடியாது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சாக்கே வந்து கிட்டத்தட்ட 10 கிலோ தான் வரும். அதனால் மேலே ஏறி மெச்சு தான் பஞ்சு கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி மொழிலாம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கே தூங்கிட்டான். ஆனால் 12 மணிக்கு தூங்கிவே இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டு உட்காந்துட்டு இப்போ உட்காந்து ஏதோ சம் வந்து ப்ராக்டிஸ் சம் வந்து பார்த்துட்டு இருந்தால் நாளைக்கு எக்ஸாம் எழுதலான்ட்டு இப்போ உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கிறான். நான்லாம் நைட்டு 2-3 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்து கெத்தாக இருக்கேன் பாருங்க. சரி, கல்லுமே உட்காந்துட்டு இருக்கிறான். மறுபடியும் பாருங்க 12 மணி வரைக்கும் முடிச்சிருந்துட்டு இப்போ உட்காந்து ஸ்கூல் லீவ் போட்டு உட்காந்து அம்மா எழுதிட்டு இருக்கான். 2 மணி வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருந்தேன். எங்கே 2 மணி வரைக்கும் முடிச்சுருந்தேன்? டேய், நீ வீடியோ எடுத்து வச்சிருந்த, நீ நீ தூங்கிட்ட. நான் ஒன்று வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அது 1 மணிக்கு.
டே பை டே கண்டினியூ என்ன vlog நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டினியூ என்ன vlog நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னென்ன டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். எடிட்டிங்காக இருக்கட்டும், vlogging இருக்கட்டும், கண்டிப்பாக டே பை டே என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுவேன். கண்டிப்பாக கன்சிஸ்டண்டாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக என்னோட vlog பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.